நண்பர்களே, மனதின் குரலில் நாம் நமது தேசத்து மக்களின் சாதனைகளோடு கூடவே பல வேளைகளில் சமூக விஷயங்களையும் கையில் எடுக்கிறோம். பல வேளைகளில் சவால்கள் குறித்தும் பேசுகிறோம். இந்த முறை மனதின் குரலில் நான் பேசவிருக்கும் ஒரு சவால், இது நேரடியாக நம்முடன் தொடர்புடையது. இந்த சவால் ஜவுளித்துறை கழிவுகள் பற்றியது. என்ன இது? ஜவுளித்துறை கழிவுகளில் என்ன பெரிய சவால் என்று நீங்கள் எண்ணமிடுவீர்கள் தானே? உண்மையில் ஜவுளித்துறை கழிவுகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் கவலைக்குள்ளாக்கும் பெரிய காரணமாகிவிட்டது. இப்போதெல்லாம் உலகெங்கிலும் பழைய துணிகளை விரைவாக நீக்கி புதிய ஆடைகளை வாங்கும் வழக்கம் அதிகரித்து வருகின்றது. பழைய துணிகளை அணிந்து நீக்கிய பிறகு அதற்கு என்னவாகிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இவை ஜவுளித்துறை கழிவுகள் ஆகின்றன. இந்த விஷயம் தொடர்பாக உலகெங்கிலும் கணிசமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஓர் ஆய்வின்படி பழைய துணிகளின் 1% குறைவாக மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றனவாம். 1% குறைவாக. ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக பாரதம் விளங்குகிறது. அதாவது நம் முன்பாக இருக்கும் சவால் மிகப்பெரியது. ஆனால் நமது தேசத்திலே இந்த சவாலை எதிர்கொள்ள பல பாராட்டத்தக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. பல பாரத நாட்டு ஸ்டார்ட் அப்புகள் ஜவுளிகளின் மீட்டெடுப்பு வசதிகள் தொடர்பாக பணிகளை தொடங்கி இருக்கின்றன. பல குழுக்கள் துணி கழிவுகளை நெய்யும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் பணிகளை செய்து வருகின்றன. பல இளைய நண்பர்களும் கூட நீடித்த ஃபேஷன் முயற்சிகளோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் பழைய துணிகளையும் காலணிகளையும் மறுசுழற்சி செய்து தேவையானவர்கள் வரை கொண்டு சேர்க்கின்றார்கள். ஜவுளித்துறை கழிவுகளிலிருந்து அழகு பொருட்கள், கைப்பைகள், காகிதங்கள், விளையாட்டு பொருட்கள் போன்ற பல பொருட்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. பல அமைப்புகள் இப்போதெல்லாம் சர்க்குலர் ஃபேஷன் பிராண்டை பிரபலப்படுத்த முனைந்திருக்கிறார்கள். புதிய புதிய வாடகை தளங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே நூதனமாக வடிவமைக்கப்பட்ட துணிகள் வாடகைக்கு கிடைத்து வருகின்றன. சில அமைப்புகள் பழைய துணிகளை கொண்டு அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் வகையில் தயார்படுத்தி ஏழைகளுக்கு கொண்டு சேர்க்கின்றார்கள். நண்பர்களே, ஜவுளித்துறை கழிவுகளை சமாளிப்பதில் சில நகரங்களும் கூட தங்களுக்கென புதிய அடையாளங்களை ஏற்படுத்தி வருகின்றன. ஹரியானாவின் பாணிபத்தில் உள்ள ஜவுளிகளின் மறுசுழற்சியானது உலக மையமாக ஆகி வருகின்றது. பெங்களூருவிலும் கூட நூதனமான தொழில்நுட்ப தீர்வுகளின் உதவியோடு தனக்கென பிரத்யேகமான அடையாளத்தை உருவாக்கி வருகிறது. இங்கே பாதிக்கும் மேற்பட்ட ஜவுளித்துறை கழிவுகள் ஒன்று திரட்டப்படுவது நமது மற்ற நகரங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. இதைப் போலவே தமிழ்நாட்டின் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி வாயிலாக ஜவுளித்துறை கழிவுகளின் மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது.